மேயர் பிரியா தாவேக எம்எல்ஏ பல்லவி மோதல். மேயர் வெர்சஸ் எம்எல்ஏவில் பெரியவர் யார்? சட்டம் சொல்வது என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னை புளியந்தோப்புல இருக்கக்கூடிய அரசு பள்ளியுடைய மறு திறப்பு விழாவில் சென்னை மாநகராட்சி மேயர் ஆர் பிரியா மற்றும் ஆர்கே நகர் தொகுதி தாவேக எம்எல்ஏ பல்லவிக்கு இடையில ஏற்பட்ட நேரடி மோதல் தமிழக அரசியல மிகப்பெரிய புயலை கிளப்பி இருக்கு. 2026 சட்டசபை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு சென்னையில தங்களுடைய செல்வாக்கை நிலைநாட்டுறதுக்காக முயற்சிக்கும் புதிய சக்தியான தமிழக வெற்றி கழகத்துக்கும் பாரம்பரிய அதிகார மையமான திமுகவுக்கும் இடையிலான ஈகோ யுத்தம் இன்னும் தீவிரமடைஞ்சிருக்கிறதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்குது. ஒரு நிகழ்ச்சியின் போது குத்துவிளக்கு ஏற்றக்கூடிய சடங்கு நடந்துச்சு. மேயர் பிரியா பள்ளி திறப்பு விழாவில் ரிப்பன் வெட்டி இருக்கிறாங்க. அதற்கு பிறகு நடந்த நிகழ்வும் மெழுகுவர்த்தி ஏற்றும் போது அதை மேயர் கொடுக்க தாவேக எம்எல்ஏ பல்லவி வாங்கல அப்படின்னு சொல்லப்படுது. இதையடுத்து அடுத்த பள்ளி நிகழ்ச்சியில மேயர் பிரியா ரிப்பன் வெட்டும் போது குறுக்குல புகுந்து தாவேக எம்எல்ஏ பல்லவி ரிப்பன் வெட்டி இருக்கிறாங்க. அந்த நிகழ்ச்சியில மேயர் பிரியா கிட்ட இருந்த மெழுகுவர்த்திய விளக்கு ஏத்துறதுக்காக தாவேக எம்எல்ஏ பல்லவி தன்னுடைய கையை நீட்டி இருக்கிறாங்க. ஆனா மேயர் பிரியா அவருடைய கையை தவிர்த்துட்டு பக்கத்துல நின்றுட்டு இருந்த IAS அதிகாரி கிட்ட நேரடியா மெழுகுவர்த்திய கொடுத்தாங்க. இதனால ஆத்திரமடைஞ்ச எம்எல்ஏ பல்லவி உடனடியா விழாவை புறக்கணிச்சு வெளியேறினாங்க. செய்தியாளர்கள் கிட்ட பேசின பல்லவி ஆட்சி அதிகாரம் கையில இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு திமுக காரங்க இன்னும் ஆணவத்தோடும் திமிரோடும் செயல்படுறாங்க. மக்கள் எல்லாத்தையும் உன்னிப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணாங்க. இதுக்கு பதில் சொன்ன மேயர் ஆர் பிரியா, இங்க யாரும் அவமரியாதை செய்யப்படல. அரசு நெறிமுறைகளின்படி மேயர் மற்றும் அமைச்சர்களுக்கு அடுத்த நிலையில சில அரசு நிகழ்வுகள்ல அதிகாரிகளுக்கு முன்னுரிமை இருக்கு. அதன் பிறகுதான் எம்எல்ஏ. புரோட்டோகால் புரியாம தேவையில்லாம அரசியலாக்குறாங்க அப்படின்னு தெளிவுபடுத்தினாங்க. மேயர் வெர்சஸ் எம்எல்ஏ இதுல யார் பெரியவங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இந்த சம்பவம் ஒரு நகரத்துக்குள்ள அதிகார படிநிலையில மேயர் பெரியவரா இல்ல எம்எல்ஏ பெரியவரா அப்படிங்கிற விவாதத்தை மக்கள் மத்தியில தீவிரப்படுத்தி இருக்கு. அரசியல் நெறிமுறைப்படி ஒரு மாநகராட்சி எல்லைக்குள்ள மேயர் நகரத்துடைய முதல் குடிமகன் அப்படிங்கிற அந்தஸ்தை பெறாங்க. மாநகராட்சி நடத்தக்கூடிய உள்ளாட்சி விழாக்கள்ல மேயருக்கு தான் முன்னுரிமை அளிக்கப்படுது. ஆனா எம்எல்ஏ மாநில சட்டமன்ற உறுப்பினர் அப்படிங்கறதால மாநில அளவுல சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரமும் நிதி ஒதுக்கீட்டுல செல்வாக்கும் கொண்டவங்க. ஒரு தொகுதியுடைய மக்கள் பிரதிநிதியாக அவரை புறக்கணிக்க முடியாது அப்படிங்கிறது அரசியல் நிபுணர்களுடைய கருத்து. இந்திய அரசு நெறிமுறை பட்டியலின்படி உள்ளாட்சி நிகழ்வுகள்ல மேயருக்கு முன்னுரிமை இருந்தாலும் அரசியல் யதார்த்தத்துல எம்எல்ஏக்களுக்கு அதிக செல்வாக்கு இருக்கு. புளியந்தோப்பு சம்பவம் வெறும் புரோட்டோகால் பிரச்சனை கிடையாது. சென்னையில திமுகவுக்கும் தாவேகவுக்கும் இடையிலான அதிகார போட்டியுடைய தொடக்கமா அது பார்க்கப்படுது. அதே சமயத்துல கள யதார்த்தம் இது ரெண்டையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தா கலெக்டரை விட எம்எல்ஏ தான் அதிக அதிகாரமும் முன்னுரிமையும் கொண்டவங்க. ஏன்னா இந்திய ஜனநாயக அமைப்புல மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளே நிரந்தரமான அரசு அதிகாரிகளுக்கு மேல்மட்ட நிலையில வைக்கப்பட்டிருக்கிறாங்க. கோட்டை வட்டாரங்கள் சொல்றது என்னன்னா, 2026 தேர்தலுக்கு பிறகு சென்னையில புதிய அரசியல் மோதல் உருவாகி இருக்கு. தாவேக தன்னுடைய தொகுதிகள்ல வலுவான அடித்தளத்தை உருவாக்க முயற்சிக்க திமுக மாநகராட்சிய தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்குது. இந்த மோதல் வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் தீவிரமடையும் அப்படின்னு எச்சரிக்குது. இந்த சம்பவம் தமிழக அரசியல்ல புதிய அத்தியாயத்தை தொடங்கி இருக்குது. மக்கள் இந்த அதிகார யுத்தத்தை உன்னிப்பா கவனிச்சுட்டு வராங்க. தொடர்ந்து என்ன நடக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்பொழுதும் தொடர்பில் இருங்கள். நன்றி.